ஃப்ரெண்ட்ஸ், சிசேரியன் பண்ணினாலோ இல்லை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணினாலோ அந்த ஓப்பன் சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 1 வீக் வந்து இந்த யூரின் டியூப் போட்டு நகரக்கூடாதுன்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாளாக 30 நாளாக மாத்திரை கொடுப்பாங்க. கண்டினியூஸாக பேராசிட்டமால் கொடுப்பாங்க பாருங்கள், அது வந்து ஃபீவர் ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டோசேஜை குறைச்சி கொஞ்சம் கொடுப்பாங்க, வெளியில் இருக்க புண்ணெல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறம் இவங்க ஒரு 2-3 மாதம் கழிச்சு எந்திரிச்சு நடமாடும் போது உள்ளே வலிக்குதும்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்சுவலாக வெளியில் ஆறிடுமா, அந்த சர்ஜரி பண்ணினா உள்ளே இருக்க புண்ணு இருக்குது பாருங்கள், அது கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு 2 இயர்ஸ் ஆகுமா. இது நமக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்? வெளியில் பார்த்தா ஆறிடுச்சு, உள்ளே என்னமோ வலிக்குதுன்னு நினைப்போம். அதனால் அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த தேவையில்லாத பொருள்கள் சாப்பிட்றது, கத்திரிக்காய் அந்த மாதிரி, அப்புறம் அன்வான்டான விஷயங்கள், வெயிட்டு தூக்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா உள்ள புண்ணு வந்து கெதிச்சிரும், ப்ளஸ் வந்து புண்ணு ஆறாமல் ட்ரபுள் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா லேடிஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு சர்ஜரி பண்ணப்போ. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.